கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சுலாக்கியம் என்ன? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் என்று நான் பல நேரங்களிலே சுட்டி காண்பித்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் கடவுளை தேடி செல்லுகின்ற மக்கள், கடவுள் தூரத்தில் ஒரு இடத்தில் இருக்கின்றார், நான் குடும்பமாகவோ தனி நபராகவோ சென்று நான் அவரை வழிபட்டு அதற்கு பிறகு அவரிடத்தில் இருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எல்லா மதத்திலும் அப்படிப்பட்டதான காரியங்களை தான் நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் அதைவிட ஒரு அடி அதிகமாய் சென்று அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக ஒரு வேளை இருப்பீர்களானால், தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உண்டாகின்ற ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்களே. கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை இங்கே சுட்டி காண்பிக்கின்றார் பவுல். கலாத்தி திருச்சபையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையின் எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்கிறதான அந்த அங்கீகாரத்தை நீ பெற்று கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் என்ன நடக்கும்? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? ஆபிரகாம் கடவுளை விசுவாசிக்கும் பொழுது அவரை போல வேறொருவர் விசுவாசிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கடவுள் மீது அவ்வளவு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதராக ஆபிரகாம் இருக்கின்றார். அவர் மூலமாக வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆபிரகாமின் சந்ததியார் என்கிறதான அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நான் யாராக இருக்கின்றேன்? ஆபிரகாமின் சந்ததி. அப்படி நான் ஆபிரகாமின் சந்ததியாக அங்கீகரிக்கப்படும் பொழுது என்ன நிகழ்கின்றது? ஆபிரகாமின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் அனைத்திற்கும், ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நான் உடன் பங்காளியாக, சுதந்திரவாளியாய் நான் இருக்கின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் ரட்சிப்பு. இதுதான் கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய பகுதியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவிற்கு சொந்தமானவர்கள், அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் என்ற உறுதி மாத்திரம் நமக்கு வேண்டும். அந்த உறுதி இருந்தால் அடுத்தபடியாக நடப்பது என்ன? கடவுள் நம்மை எப்படி பார்க்கின்றார்? ஆபிரகாமின் சந்ததியராய் நம்மை பார்க்கின்றார். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் நம்மை பார்க்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் ஏதோ ஒரு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நினைக்கவே கூடாது. ஆபிரகாமின் மூலமாய் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமானதாக இருக்கிறது.
இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் சுதந்திரவாளிகளாய் ஆண்டவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரர்களாக நாம் இருக்கின்றோம். ஆம், அப்படிப்பட்ட மாபெரும் கிருபை ஸ்லாக்கியத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள், கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நிழல் போல நம்மை காத்து வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுள் நமக்கென்று வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தின் மூலமாய் அல்லது நீண்ட காலமாய் காத்திருப்பதன் மூலமாய் உண்டாகிறதான அந்த சோர்வின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போகிறவர்களாகவோ அல்லது மனதளவில் கடவுளை மறந்து வாழ்கிறவர்களாகவோ இல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவினுடையவன் என்பதை நம்முடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளும்படியாய் வாழ்க்கையை கடவுளுடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளியாக்குவார். அவருடைய எல்லா ஆசீர்வாதமும் நம்முடையதாகும். கர்த்தர் தாமே அவருடைய வாக்குத்தத்தின்படியே நம்மை சுதந்திரவாளிகளாக்கி நமக்கு வேண்டிய எல்லா கிருபை நன்மையை தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.